நலங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கெஸ்ட்டா கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போகிற கெஸ்ட் எல்லாருமே தாத்தா கிட்ட ஏதோ ஒன்று குசு குசுன்னு பேசுற மாதிரி தெரியுது. ஆனா அது காவேரியை பத்தி தான் பேசுறாங்கன்னு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இவங்க நம்மளை பத்தி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போனா, ஆனா விஜய்க்கும் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிடுது. அதனால பாதியிலேயே காவேரி தடுத்து நிறுத்திட்டு, ஒரு நிமிஷம் நம்ம செல்ஃபி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக சேர்ந்து ஃபேமிலியோடையும் காவேரியோடையும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா பாப்பாவும் எனக்கு ஒரு வழியா அம்மா கிடைச்சிட்டாங்க, நான் இதுக்கப்புறமா உங்களை அம்மானே கூப்பிடலான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். காவேரியும் ஆமா, நீ இதுக்கப்புறமா என்ன அம்மான்னு தான் கூப்பிடணும், நீ என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க. அதையுமே விஜய் போட்டோவை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு லேட் ஆயிடுச்சு, வா வந்து தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க காவேரி பாப்பாவையும் யாழினி பாப்பாவையும் ஒன்னா ஒரே ரூம்ல தூங்க வைக்கிறாங்க. அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறமா காவேரிக்கு தூக்கமே வரல. அவங்க ஒரு மாதிரியா வெளியே நடந்து வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. அப்போ இதை கவனிச்ச விஜயும், என்ன காவேரி தூக்கம் வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு காவேரியும், இல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதையோ எனக்கு மனசுக்கு எதேதோ யோசனைலாம் வருது, சரியா தூக்கம் வரல. ஆனா இந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு மட்டும் தோணுது. இந்த வீடு பகல்ல மட்டும் இல்ல, நைட்டும் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்ல. அதுக்கு விஜயும், ஆமா, இந்த வீடு எப்படி பார்த்தாலும் ரொம்ப தான் அழகா இருக்கும். எனக்கு இந்த வீட்டை அதனாலதான் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு இருக்கிற நினைவுகள் எல்லாம் யோசிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தோட அந்த வீட்டை பார்த்துட்டும் காவேரியை பார்த்துட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா காவேரியும், இந்த வீட்டில் என்னதான் உங்களோட ஒய்ஃபோட ஞாபகங்கள்லாம் இருந்தாலும் அவங்க இப்போதைக்கு உங்க கூட இல்லை. ஆனா இதை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்க, அதுக்கு விஜயும் தயக்கத்தோட, கஷ்டமா இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் ஒய்ஃபு எப்பயும் என் கூடயே இருக்கால்ல, அதனால அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் ஒய்ஃபுமே நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதனால இதை பத்திலாம் நான் யோசிச்சு வருத்தப்பட விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மெச்சூரா பேசுற மாதிரி பேசிட்டு, வாங்க நான் பின்னாடி கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரிக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறமா பேசாம நம்ம இங்கேயே இருக்கலாமான்னு சொல்ல. அதுக்கு விஜயும், கண்டிப்பா இங்கே இருக்கலாம். ஆனா என்ன ஸ்கூல்ல அங்க இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஸ்கூல் நம்ம பாத்துக்கலாம், நான் இங்க இருக்க வேற ஏதாவது ஸ்கூல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிடுறேன், அம்மா பாப்பாவையும் அதே ஸ்கூல்ல சேத்தரலான்னு சொல்ல. விஜயும், ஓ அப்பனா அம்மாவுக்கு நீங்க வீட்ல இருக்கும்போது அம்மாவாவும் ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சராகவும் இருக்க போறீங்களான்னு கேட்க. அதுக்கு காவேரியும், எங்க இருந்தாலும் நான் அம்மாவுக்கு அம்மாவா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, இந்த இடத்த பார்க்கும்போது இங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த ரூம் கொஞ்சம் மறைவா தான் இருக்கு, ஆனாலும் அதை கரெக்டா காவேரி கண்டுபிடிச்சிட்டு, இந்த ரூம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லா இடத்துக்குமே அவங்க விஜயவே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல தான் காவேரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இந்த இடம் எல்லாமே எனக்கு எப்படி நல்லா தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சுத்தி காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க காட்டாத இடம் எல்லாமே எனக்கு ஏதோ கனவுல வந்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு, ஆமா இந்த வீடு தான் நான் என் கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா வீட்டோட ஹாலுக்கு போயிட்டு சுத்தி முத்தி டென்ஷனோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயையும் மேலையும் கீழையும் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும், என்னாச்சு காவேரி ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. ஆனா இப்போ காவேரி இவ்வளவு பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மொத்த பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஹாலுக்குமே வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே மொத்தமா அங்க பார்த்துட்டு, இந்த விஷயத்தை தான் நான் என் கனவுல பார்த்தேன் அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னலம்மா, இந்த 5 வருஷமா நான் என் கனவுல ஒரே விஷயத்த மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு, அதுவும் ஒரே ஒரு ஆளு ஹீரோ மாதிரி என்னோட கனவுல வந்துகிட்டு இருக்காங்கன்னு, அது இவங்கதாம்மா, இதே வீடுதாம்மா. எப்படிம்மா இது எப்படி என் கனவுல வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு மேஜிக் மாதிரி தோணுது. ஆனா நான் ஒன்றும் மேஜிக்கை நம்புறவ கிடையாது. உண்மையாவே என் வாழ்க்கையில இந்த வீட்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனாலதான் என் ஞாபகத்துல இந்த வீட்டுல நான் வாழ்ந்த மாதிரியே இருக்குமா. நீ சொல்ல போறியா இல்லையா, நிஜமாவே நான் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேனா, அதுவும் விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேனா? விஜய் நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நான் தான் உங்களோட மனைவியா இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கேனா? ஆனா அதுக்கப்புறமா நான் ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்? ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நான் எல்லா ஞாபகத்தையுமே மறந்த மாதிரி உங்க எல்லாருமே மறந்துருப்பேனா? ஆனா அப்படி மறந்திருந்தாலும் நீங்க ஏன் என்னை தேடி வரல? நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே கீழே உட்கார ஆரம்பிக்க. இதை பார்த்துட்டு விஜயும், இங்க பாரு காவேரி, நீ அதிகமா யோசிக்காத, கொஞ்சம் அமைதியாயிருன்னு கேட்க. ஆனா காவேரியும், நான் சொன்னது எல்லாமே உண்மைதானே, நான் தானே உங்களோட ஒய்ஃபு, அம்மு என்னோட குழந்தை தானேன்னு கேட்க. அதுக்கு காவேரியும் இப்படி கேட்கறத கேட்டுட்டு தயக்கத்தோட விஜயும் நின்றுகிட்டு இருக்கா. ஆனா அவங்களோட மௌனமே இதுதான் உண்மைன்னு காவேரிக்கு புரிய வச்சிடுது. அப்பனா இதுதான் உண்மை இல்ல, உண்மையாவே இதுதான் நடந்திருக்கு. ஆனா நீங்க ஏன் என்னை தேடி வரலன்னு சொல்லிட்டு உடனடியா அழுதுகிட்டே, விஜய்
எதுக்காக என்னை தேடி வராம இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சு கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு எமோஷனலா பேசிக்கிட்டு திடீர்னு மயங்கி விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு உடனடியா சாரதாவும் அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டு மொத்த குடும்பமும் அவங்க கிட்ட அழுதுகிட்டே மொத்தமா நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும் ரொம்பவே வருத்தத்தோட, இந்த 5 வருஷமா எந்த ஞாபகமும் இல்லாம நான் நிம்மதியா வாழ்ந்துட்டேன். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் என்னை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன்ல. இங்க கஷ்டப்படுறதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க விஜயோட கையை பிடிச்சு கதறி ஆள ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு விஜயும் இது ஒன்றும் உன்னோட தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாரதாவும் நடந்த உண்மைகள் எல்லாமே காவேரிக்கு தெரிய வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போயிடுச்சு. இதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையா சந்தோஷமா புதுசா வாழ ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிம்மதியடைகிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் மொத்த குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியா இந்த சீரியல் இனிதே முடிவுற்றது.